Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் திரு டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், எஸ்ஐஆருடைய அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 97,37,000 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்தி எப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க? இது ஒரு நேர்மையான முறையில் அவங்க பேர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ எடுத்திருக்காங்க, யார் இறந்தவர்களை நீக்கி இருக்கிறார்கள், அதே மாதிரி மாற்றி போனவர்களையும் நீக்கி இருக்கிறார்கள். அந்த விவரங்களை அவர்களை தேர்தல் ஆணையமே கொடுத்திருக்கிறது. இது இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் 5 வருஷத்துக்கு ஒரு நாங்க முன்ன பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் பண்றாங்க. இது சரியான விதிமுறை என்றுதான் நான் சொல்லுவேன். இல்ல, ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது 2002க்கு முன்னாடி சொல்றீங்களா சார்? 2003-4ல கூட நாங்க பண்ணிருக்கோம் சில ஸ்டேட்ஸ்ல. ஓகே. அதனால குவினியல் ரிவிஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை டோர் டு டோர் வெரிஃபிகேஷன். அது பண்ணாதனால ஒரு 20 வருஷத்துல உள்ள அக்யூமுலேஷன் இப்போ சரி பண்றாங்க. அது எப்படி அதை அமல்படுத்துறாங்கிறத பத்தி அப்கோர்ஸ் அதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயில் தெரிஞ்சப்பதான் சொல்ல முடியும். இருந்தாலும் இது வரவேற்க வேண்டிய முறை இதுதான் என்று நான் சொல்லுவேன். இவ்வளவு பெரிய லார்ஜ் நம்பர்ஸ் மிஸ்ஸிங் ஆகுமா சார்? நிச்சயமா இருக்கு. ஏன்னா 5 வருஷத்துல பண்ணும் போது நாங்க 30 lakhs 40 lakhs மாதிரி ஆட்கள் நீக்கப்பட்டிருக்கு. கல்கத்தா எலெக்ஷன்ல நான் இருக்கிற போது நியர்லி 30 lakhs people were eliminated. அதே மாதிரி ஒரு 20-25 lakhs நியூ பீப்புளும் வந்தாங்க. அது நீங்க ஒரு 5 வருஷத்துக்குன்னு சேர்த்து பார்க்கும்போது இந்த நம்பர் இருக்கிறது 20 வருஷத்துல பெரிய நம்பர் என்னால சரியா பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வரையில சரி, இந்த பெரிய நம்பர் என்ன பயமுறுத்தல. சரியா தான் இருக்குன்னு நினைக்கிறது. இப்ப இதுக்குள்ள கூட நிறைய கிளரிக்கல் எரர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா சார்? ஒரு வீட்டுல அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதுக்காகத்தானே டைம் கொடுக்குறாங்க கரெக்ஷனுக்கு. கட்சிகளும் வாக்காளர்களும் இதை பார்த்து அது ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க்கும் கொடுத்துருக்காங்க, அதை வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு. பண்ணிட்டு தவறுகள் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் நெசசரி ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியது கட்டாயம். சார், இப்போ ஒரு ஊர்ல இருக்காங்க, அந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு மாறிட்டாங்க. இப்போ அவங்க எந்த ஊர்ல இருந்தாங்களோ அங்க கேட்டா நீங்க எந்த ஊருக்கு போயிட்டீங்களோ அங்க போய் நீங்க பாருங்க, அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இப்படி ஒருத்தங்க அப்ளை பண்ணலான்னு போகிறவங்கள்ட்டயே கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்ல மாறுதா சார்? நம்ம ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் அந்த சட்டப்படி வாக்காளர்கள் அந்த லொக்காலிட்டியில எங்க இருக்காங்களோ அங்கதான் அவங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணணும். அதனால இப்போ ஒரு பையன் யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க, வேற ஊர்ல இருக்காங்கன்னு வச்சுங்க, வேலைக்கு நிமித்தமாக இன்னொரு இடத்துக்கு போயிடார்கள். அங்க போய் செட்டில் பண்ணாங்கன்னா அங்க போய் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா சட்டப்படி ரெசிடென்ஸ் பிரின்சிபல் நாங்க சொல்லுவோம். அதுபடிதான் வாக்காளர் பட்டியலை நாங்கள் செய்ய வேண்டும், ப்ரிப்பேர் பண்ண வேண்டும். அதனால நீங்க ஒரு இடத்துக்கு மாத்தினாலும் மாற்றக்கூடாது. அதே எங்க இருந்தோமோ முதல்ல அங்கேயே இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சட்டம் அப்படி இருக்கிறது. பட் பிஎல்எஸ் உடைய கோஆர்டினேஷன் சரி இது பண்ணுவீங்க, அதை செலுத்தலாம். நீங்க இந்த பொண்ணு மெட்ராஸ்ல இருந்து ஒரு பாம்பேக்கு ஒருத்தர் வேலையில போயிருக்காருனாக்க வாக்குரிமை பாம்பே ஓட்டர் லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணி அங்கதான் ஓட்டு பண்ணணும். மெட்ராஸ்ல ஓட் பண்றது சரியில்லை. ஏன்னா ரெசிடென்ஸ் பிரின்சிபல்னு சொன்னேன் பாத்தீங்களா? அதாவது எந்த தொகுதியில இருக்காங்களோ அந்த தொகுதியில் உள்ள அவங்களுக்கு வாக்குரிமையை செலுத்தலாம் என்பது சட்டம். சரி சார், இப்போ அவங்க ஒரு ஊர்ல கடைசியா வாக்குப்பதிவு செஞ்சிருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் இந்த தொகுதியில வாக்குப்பதிவு செஞ்சிருக்காங்க. இப்போ அந்த தொகுதி லிஸ்ட்ல வரல, ஆனா இப்போ சென்னையில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க யாருக்கிட்ட அப்ளை பண்ணணும்? சென்னையில அப்ளை பண்ணணுமா, இல்ல அவங்களுடைய சொந்த ஊர்ல அந்த தொகுதியில அப்ளை பண்ணணுமா? எங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துல தான், அந்த தொகுதியில தான் அவங்க அப்ளை பண்ணணும். பட் அங்க அவங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் இல்ல. அவங்க எந்த ஊர்ல இருக்காங்களோ அங்க அட்ரஸ் ப்ரூஃப் இல்ல. ஒரு தொகுதியில உங்களுடைய பெயர் அதை சேர்க்க வேண்டுமானால் அதுக்கு சில விதிமுறைகள் இருக்கின்றன. அட்ரஸ் ப்ரூஃப் தான் பேங்க் பாஸ்புக்கா காட்டலாம், இல்லாட்டா வேற எதே
ரேஷன் கார்டு இருந்தால் அதை காட்டலாம். பட் அது இல்லாம ரிஜிஸ்டர் பண்றது தப்பு, சரியா இருக்காது. அதனால எங்க இருக்கிறாங்களோ அங்க அந்த இது அட்ரஸ் உள்ள இடத்துல இந்த அட்ரஸ் ப்ரூஃபை கொடுத்து சேர்த்துக்கலாம், நிச்சயமா சேர்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு அட்ரஸும் இல்லை நான் சேர்க்கணும்னு சொன்னா அது முடியாதுங்க, சட்டப்படியே சரியில்லை. அல்ல அஸ் ஆஃப் நவ் நான் ஒரு ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறேன், இல்லைன்னா நான் மேரேஜ் ஆகி இன்னொரு இடத்துக்கு வந்துட்டேன், ஆனால் அந்த மேரேஜ் ஆகி வந்த ஊரில் எனக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை. அதுதான் இந்த மேரேஜ் ஃபேமிலியில் உள்ளவங்க மட்டும் தான் இருக்கு. நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கூட அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட்மேன் அவங்க வெரிஃபை பண்ணிட்டு அவங்களே ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதனால அட்ரஸ் புது ஊருக்கு வந்ததுனால அட்ரஸ் ஐடென்டிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. போஸ்ட் ஆஃபீஸ்லேயே கொடுக்குறாங்க இப்போ அந்த மாதிரி சர்டிஃபிகேட். ஐடென்டிட்டி எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல அவங்க போஸ்ட்மேன் பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கொண்டு வரீங்க இருக்காங்கன்னு ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவாங்க. அதனால அது பெரிய கஷ்டம் என்று சொல்ல முடியாது. எஸ், கஷ்டம் அப்படிங்கிறத தாண்டி சார், பிஎல்ஓஸ் அப்படிங்கிறவங்க இப்போ அடுத்த லெவலில், இப்போ இதுக்கு முன்னாடி ஃபார்ம் கொடுத்தாங்க, 2 ஃபார்மை ஃபில் பண்ணணும், ஒரு ஈஸியஸ்ட் ஃபார்மாக போயிடுச்சு, லிஸ்ட்டை எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்டாங்க. இப்போது அடுத்தது முறையிடுறது எங்கே முறையிடலாம்? பிஎல்ஓஸ் இல்லை நீங்கள் இங்கே செய்யக்கூடாது, நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்களோ அங்கே போய் செய்யுங்க, அங்கே கேட்டால் நீங்கள் முன்னாடி எங்கே இருக்கீங்களோ அங்கே செய்யுங்க அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆட்டு சிட்டிசன்ஸை மூவ் பண்ணிட்டு இருக்காங்க சார். நிச்சயம் அவங்க கன்ஃபியூஷன் பண்ணா அவங்களுக்கு விதிமுறை தெரியலன்னு அர்த்தம். எந்த ஊர்ல இருக்கிறார்களோ அந்த ஊரில் தான் அவர்கள் தொகுதியில் அவருடைய வாக்காளர் பட்டியலில் நம்ம வந்து அவங்களை சேர்க்கணும். அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு இம்மீடியட் அவங்ககிட்ட அந்த ஆஃபீஸில் வேற ஒருத்தட்ட கேட்க சொல்லுங்க, இல்லாட்டா சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸருக்கு கம்ப்ளைண்ட் எழுத சொல்லுங்க. நிச்சயமாக அந்த குறைபாடை தீர்த்து வைப்பாங்க. அது இது பட் ஆனால் சட்டப்படி எந்த ஊர்ல இருக்கீங்களோ எந்த தொகுதியில் இருக்கீங்களோ அங்கதான் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் சார். ஒரு 1 மந்த்துக்குள்ள சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர்கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி அதுக்கு ரிட்டன் வந்து, ஏன்னா ஈவன் தான் எல்லாருக்குமே ஒரு 15 days 10 days ரிப்ளைக்கெல்லாம் டைம் இருக்கும். ஆனால் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டைம், இந்த கரெக்ஷன்ஸுக்கு கொடுத்துருக்க டைமே ரொம்ப ஷார்ட் டைமில் இதுக்குள்ளே எப்படி தங்களுக்கான குறைகளை எழுதி அதிலிருந்து அவங்க ஒரு தீர்வு கிடைக்க முடியும்? வித்தின் 1 month எழுத முடியலன்னா அவங்க ஆஃபீஸ்க்கு ஃபோன் நம்பர் இருக்குங்க, அதுல பண்ணலாம். இல்லாட்டா அந்த கார்பரேஷன் வார்டு ஆஃபீஸ்ல போய் அந்த வார்டுல இருக்கிற அந்த அதிகாரி கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி எனக்கு இது இருக்கே, இந்த இடத்துல இருக்கேன் பட் சேர்க்க மாட்டேங்கிறாங்கன்னு போய் நேர போய் பார்த்து சொல்லணும். அது அந்த அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ்ல போய் கேட்டாங்கன்னா நிச்சயமாக உதவி செய்வார்கள். ஆனா இதுக்காக டெப்யூட் பண்ணியிருக்கக்கூடிய நம்பர்ஸ், கடந்த ஒரு மாதத்துக்கு டெப்யூட் பண்ணியிருந்த அந்த பிஎல்ஓஸ் உடைய நம்பர் அதிகம். இப்போ டெப்யூட் பண்ணியிருக்கக்கூடிய பிஎல்ஓஸ் உடைய நம்பர் அவ்வளவு இருக்கா? அது எனக்கு தெரியாது. வேணுமென்றால் நான் கேட்டு சொல்ல முடியும். அந்த சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் கேட்டிங்கன்னா ஃபோன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக சொல்லுவாங்க. அவங்க அங்கே அதிகாரிகள் இருக்காங்க, நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கலன்னா நீங்கள் இமெயிலில் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணு, இந்த மாதிரி பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த முறையும் நானே ஆழ்வார்பேட்டில் இருந்தேன், இப்போ எம்ஆர்சி நகரில் இருக்கேன். இப்போ மாற்ற போகிறேன். ஜனவரி 1st வீக் அப்புறம் என்னோட வாக்காளர்களை பட்டியலை மாற்ற போறாங்க. ஆழ்வார்பேட்டிலிருந்து எம்ஆர்சி நகருக்கு மாற்ற சொல்ல ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்க போறேன். அதனால இது அப்படி உங்களுக்கு டைம் ஜாஸ்தி, ஏன்னா இன்னும் 1 மாசம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள பண்ணலாமே நிச்சயமா. ஒரு டவுட் தான் சார். இப்போ நீங்க மயிலாப்பூர்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி இருந்தீங்க அப்படின்னா அங்க உள்ள இடத்துல நீங்க வாக்காளர் அப்படின்னு உங்க லிஸ்ட்ல நேம் வந்துருது. ஸோ நீங்க ஜனவரியில் என்ன பண்ணிக்கலாம், உங்களை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் சிலருக்கு அம்மாக்கு அப்பாக்கு 2 பேருக்குமே வந்திருக்கு, அவருடைய வீட்டிலேருந்து ஒருத்தர் மட்டும் இன்னொரு ஊருக்கு ஃபார் டெம்பரரி ரெசிடென்ஸாக மாறி இருக்காங்க. ஆனால் வரல, இந்த லிஸ்ட்லேயே வரல. அதுக்கான காரணம் இல்லைனா இந்த பிரச்சனையே இல்லாமல் அவங்க வீட்டில் ஒரு நபருக்கு மட்டும் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா என்ன செய்யணும் சார்? இந்த மாதிரி கேள்விகள் வந்து நீங்கள் சீஃப் எலக்டர் ஆஃபீஸில் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க ஹெல்ப் லைன் இருக்குது, அங்கே கேட்கலாம். இல்லை ஆன்லைன்லையும் கேட்கலாம். நீங்கள் அது வந்து இந்த மாதிரி சிறிய குறைபாடுகள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. அவங்க வந்து வேற இடத்துக்கு மாறி போயிருக்கலாம், அதனால அந்த பேர் இல்லாமல் இருக்கலாம். நிச்சயமாக இதற்கு உதவி பண்ணுறதுக்கு அதிகாரிகள் இருக்கிறார்கள். அதை வந்து உரிய முறையில் எடுத்து செல்ல வேண்டும். அந்த அப்படி ஒரு உதவியுமே இல்லைன்னு சொன்னீங்க, நேர கார்பரேஷன் வார்டில் உள்ள அவங்க கிட்ட சொல்லணும். நீங்க அவங்க நிச்சயமாக ஒரு உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு. நான் வேணுமா இதை சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸருக்கு நான் தெரிவிக்கிறேன். நான் இந்த மாதிரி சில குறைபாடுகள் இருக்கு பாருங்கன்னு சொல்லலாம் அவங்ககிட்ட. ஓகே, ஏன்னா ஒட்டுமொத்தமாக லிஸ்ட்டில் தங்களுக்கு பேர் வரல அப்படின்னு ஒரு பதட்டத்துக்குள்ளே போயிடுறாங்க. ஐயோ இனி அடுத்தது யார்கிட்ட போகலாம், இப்போ இந்த பேரை சேர்க்கிறதே தனக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்ச நிலைக்குள்ளே போகிறாங்க. போகலைனாக்க நீங்கள் நேர வார்டு ஆஃபீஸில் போய் கேட்கணுங்க.
அந்த ஆபீஸில் நிச்சயமாக அதிகாரிகள் இருப்பார்கள். அவர்கள் உங்களுடைய குறைபாடுகளை கேட்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதனால இது ஒரு பெரிய பிரச்சனை என்று எனக்கு தோன்றவில்லை. அதிகாரிகள் இல்லை என்றால் நிச்சயமாக அது சீஃப் எலக்ட்ரல் ஆபீசருக்கு நம்ம தெரியப்படுத்த வேண்டும். அதுக்கு இதுல இமெயிலையோ இல்லாட்டா போன்ல வந்து அவங்க அதிகாரிகள் இருக்கிறாங்க ஹெல்ப் பண்றதுக்கு. நீங்க அதை எடுத்து செல்ல வேண்டும். அவர்கள் கரெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க அவங்க நிச்சயமா. சார் மற்ற ஸ்டேட்டில் இருந்த மாதிரி இல்லை இதுக்கு முன்னாடி பீகார்ல எல்லாம் இந்த மாதிரி நம்பர்ஸ் குறைக்கும் போது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சுது. ஆனால் இந்த முறை ஒரு பெரிய இஷ்யூவே ஆகலையே, அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? பாருங்க, இந்த வாக்காளர் பட்டியலை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அதிகாரிகள் தான் ப்ரிப்பேர் பண்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை. இது ஸ்டேட் கவர்மெண்ட் அதிகாரிகள் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸருடைய இன்ஸ்ட்ரக்ஷன், எலெக்ஷன் கமிஷனோட கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்றாங்க. அதனால ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். பீகார்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வரலன்னு சொல்றாங்க. அது முக்கிய தேர்தல் ஆணையரே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரல, ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் பப்ளிஷ் பண்ணோம் டிராஃப்ட் ரோல்ல, கம்ப்ளைண்டே வரலன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டிலேயும் இது மட்டும் இப்போ டிராஃப்ட் ரோல் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. கம்ப்ளைண்ட் வந்தது என்றால் நிச்சயமாக அவர்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். நீங்க அதை வந்து என்ன விதிமுறை கொடுத்துருக்காங்களோ அதுபடி ஃபாலோ பண்ணுங்க. இதுல ஆன்லைன்ல போங்க, இல்லை நேர பர்சனலா போய் கேட்டுட்டு தாங்க, அவ்வளவுதான். பட் இது ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு விதமா இருக்கலாம். ஏனென்றால் அவருடைய அந்த அதிகாரிகளுடைய பழக்க வழக்கங்கள் இதுல இருக்கிறது. அவர்கள் நேர போய் பார்க்கலாம், இதே ப்ராப்ளம் இருந்தா உங்களுக்கு உதவி வேண்டுமா என்று கேட்கலாம், அதெல்லாம் இருக்கு. அதனால நீங்க தமிழ்நாட்டுல என்ன பண்றாங்கன்னு எனக்கு இது மட்டும் தெரியல. ஏன்னா இப்பதான் டிராஃப்ட் ரோல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. குறைபாடுகள் எவ்வளவு இருக்கிறது என்று தெரியவில்லை. இது மட்டும் இது தெரிந்தால் நிச்சயமாக தேர்தல் ஆணையத்தில் உள்ள அதிகாரிகள் நெசசரி ஆக்ஷன் எடுப்பாங்க என்பது நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இப்போ சில மாவட்டங்கள்ல சில தொகுதிகளில் நம்பர்ஸ் நிறைய இருக்கு, குறைவா இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன குழப்பம் இருக்குல்ல, அதுக்கான ரீசன்ஸ் ஏதாவது இருக்கா சார் பர்டிகுலரா? நான் வந்து எலெக்ஷன் தேர்தல் ஆணையத்துல இல்ல, நான் ஓய்வு பெற்ற அதிகாரி. நீங்க இந்த சில மாவட்டங்கள் இருக்குன்னா நிச்சயமாக இந்த கலெக்டர் தான் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸரா இருப்பாங்க. அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்படி உங்களுக்கு குறைபாடுகளை தீர்த்து வைக்கவில்லை என்றால் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் ஒவ்வொரு இதுக்கு ஸ்டேட்லயும் இருக்கிறவங்க கிட்ட நிச்சயமாக நீங்க எடுத்து செல்ல வேண்டும். இப்போது எல்லாம் ஆன்லைனில் சொல்ல முடியும். அவங்க பதில் கொடுக்கல என்றால் கூட நீங்க உடனே ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் எனக்கு பதில் வரலன்னு கேட்கலாம். அதனால இப்போ முன்னெல்லாம் அட்லீஸ்ட் உங்க அந்த ஆன்லைன்லாம் ஃபெசிலிட்டி எல்லாம் கிடையாது, இப்போ இருக்கிறது. நிச்சயமாக மாவட்ட அதிகாரிகளும் அதே மாதிரி ஸ்டேட் லெவல் அதிகாரிகளும் உங்களுக்கு உதவி புரிவார் என்பது எனக்கு சந்தேகம் இல்லை. ஓகே சார், நீங்கள் அடுத்தபடியாக இந்த அடுத்த ஒரு 1 month டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே தங்களை சிட்டிசன்ஸ் யாருக்காவது தங்கள் ஓட்டர் ஐடியில் வரல, ஓட்டர் லிஸ்ட்டில் வரல அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க? அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க? இந்த வாக்காளர்கள் பெயர் இல்லை என்றால் இந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்தல் அதிகாரிகளுக்கு இதை தெரியப்படுத்த வேண்டும். அவருடைய அட்ரஸ் எல்லாம் கொடுத்து அட்ரஸ் ப்ரூஃபை கொடுத்து நான் இங்க இருக்கேன், என்னோட பேர் இல்லை, அதை மாற்றணும்னு சொல்லணும். அதே மாதிரி அங்க அவங்க பண்ணதை பேசாம ஒரு ஆக்ஷன் எடுக்கல என்றால் மாநிலத்தில் உள்ள தேர்தல் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தினால் அவர்கள் நிச்சயமாக அதை நிவர்த்தி செய்வார்கள் என்பது என்னுடைய எண்ணம். இப்போ இங்கே எஸ்ஏஆர் கொண்டு வரும்போது நிறைய பதட்டமான ஒரு சூழல் இருந்துச்சு. மற்ற மாநிலத்தில் உள்ளவங்க இங்கே வாக்காளர்களாக வந்துடுவாங்க, பீகார்லேருந்து ஒரு 6 லட்சம் பேர் இங்கே வாக்காளர்களாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை ப்ராமினன்ட் லீடர்ஸே நிறைய சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அந்த மாதிரி உங்களுக்கு அஸ் ஆஃப் நவ் கிடைத்திருக்க நியூஸ் பிரகாரம் ஏதாவது வந்திருக்கா? இது நான் பத்திரிகைகளில் தான் இதை படித்திருக்கிறேன். சில குறைபாடுகள் இந்த மாதிரி வேறு மாநிலத்திலிருந்து வந்தவர்கள் அவர்கள் பேரை வந்து வாக்காளத்தில் அங்கேயும் சேர்த்திருக்காங்க இங்கேயும் சேர்த்திருக்காங்கன்னு. இது வந்து 2 இடத்துலையும் இருக்க முடியாது. அவர்கள் அந்த இடத்தில் பேர் வைத்திருந்தால் இங்கு நிச்சயமாக அவர்களுடைய பேரை சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி தவறுகள் யாருக்கும் தெரிந்தால் நிச்சயமாக அதை மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கோ இல்லாட்ட மாநில தேர்தல் அதிகாரிக்கோ தெரியப்படுத்த வேண்டும். அவர்கள் உடனே அதுக்கு தவறை நீக்குவதற்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனால் பெரிய பெரிய இஷ்யூவா ஒன்றும் அது கிரியேட் ஆகலை இந்த முறை. எனக்கு இது மட்டும் பத்திரிகையில் ஒன்றும் அவளுக்கு பெரிதா தெரியல. பட் அப்படி டெலிபரேட்டா அந்த மாதிரி நிறைய மாநிலத்துல இருந்து வேறு மாநிலத்துல நிறைய பேர் இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்றாங்க. அந்த தவறை இருந்தால் அந்த தவறை நிச்சயமாக அவங்க விவரத்தை இது வெரிஃபை பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும். தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பண்ண வேண்டிய கடமை இருக்கிறது.
அவர்கள் நிறைய நம்பர் இருந்ததுன்னா நிச்சயமாக வெரிஃபை பண்ண வேண்டும். அந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கக்கூடாது. 2 இடத்துலயும் இருக்கக்கூடாது. வேற என்ன தகவல்கள் இருக்கு சார்? இப்போ அடுத்த லிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி எப்படி நம்ம தயார்படுத்தணும்? அந்த லிஸ்ட் தான் ஃபைனல் லிஸ்ட்டா? அதுக்கப்புறம் எந்த ஆப்ஷன்ஸும் நமக்கு கிடையாதா? அதுக்கப்புறமும் மாத்தலாம். நிச்சயமாக அதுக்கப்புறம் டைம் கொடுப்பாங்க. அதாவது அது ஒன்லி திங் அந்த ஷார்ட் டைம் லிமிட் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். அதனால இந்த 1 மாதத்துல எவ்வளவு குறைபாடுகளை தீர்க்க முடியுமோ தீர்க்க வேண்டும். அதுக்கு வந்து வாக்காளர்கள் கட்சிகளும் இது அவங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. அந்த மாதிரி தவறு இருந்தால் கொண்டு வர அந்த மாவட்ட அதிகாரிக்கோ இல்லாட்ட மாநில அதிகாரிகளுக்கோ அதை தெரியப்படுத்த வேண்டும். அது அவங்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. அவங்க நீங்க கட்சியில போய் கூட சொல்லலாம். இந்த மாதிரி என்னோட பேர் வந்து இல்ல, நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் ஆக்ஷன் எடுக்கலைன்னு என்று அவர்களுக்கு தெரிவித்தால் அவர்களும் அதை எடுத்து செல்லலாமா இருக்கும். ரொம்ப முக்கியமான சில தகவல்களை நீங்க பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.